ஸோ கைஸ், இன்னும் கோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு 30 நாட்கள் வரும், 30 days தான் இருக்குது. ஸோ செப்டம்பர் 5th பார்த்தோம்னா கோட் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா கோட் படத்தோட டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக பார்த்தோம்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா யூகேல. ஸோ யூகேல பார்த்தோம்னா இன்னிலிருந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் முன்னே டிக்கெட்ஸ் புக்கிங் பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா லியோ வந்து 1.5 month முன்னாடி டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சடனாக பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக காலியாகி பார்த்தோம்னா அப்பவே வந்து டிக்கெட்ஸில் புக் பண்ணதுலேயே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை லியோ பண்ணிச்சு. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தோம்னா கோட்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனி பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் வந்து எந்த அளவுக்கு புக் ஆகி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரெக்கார்ட் செட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு இந்தியன் சினிமாவுக்குமே இல்லாத சாதனை நம்ம தளபதியோட லியோ படத்துக்கு நடந்தது. 1.5 முன்னாடியே பார்த்தோம்னா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ கோட்க்கும் அப்படி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு செம்ம ஹாப்பி தான். ஓவர்சீஸில் படம் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பார்த்தோம்னா கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஹெவியாக வரும். ஸோ நம்ம இந்தியாவையும் தாண்டி ஓவர்சீஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ லியோ மாதிரியே பார்த்தோம்னா கோட்டும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்தியாவிலலாம் சொல்ல வேண்டாம், ஒரு 1 week ஒரு 4 days 5 days முன்னாடி இருக்கும்போது டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். பட் இப்போ பார்த்தோம்னா அங்கே வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான விஷயம் தான் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஓவர்சீஸில் கோட் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்.